ஹலோ கைஸ், உங்கள் அனைவரையும் வருக என அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கக்காசியும் நம்ம இட்டாச்சியும் சேர்ந்து ஒரு வில்லேஜில் இல்லை ஒரு இடத்துல சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அதுவும் ரெண்டு பேர் சேர்ந்து மற்றவங்களை அடித்தா எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதுலேருந்து நம்பிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் அப்படியே சிரிப்பு ஏகப்பட்ட சிரிப்பு இருக்கும் கைஸ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன். லெட்ஸ் கெட் டு மேட்ச். Virtual world. It is not safe from the real world. என்னங்க நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஏதாச்சும் பேச மாட்டாரா அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் பேசுவார், அது கொஞ்சம் சவுண்டாக பேசுவார், கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுவார். சரி, சரியா? என்னடா கேட்குறா சொல்லு. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. ஓகே சரி. கைஸ், நம்மளோட ஃபேவரட் பிளேஸே கிளாக் டவர் தான். இப்போ ஹிட்டாச்சியும் கக்காசியும் செய்கிற சம்பவத்தில் மட்டும் பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், எதுக்காக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரெஸ்ட் ரூம் வருது, பாத்ரூம் போகணும், தண்ணி குடிக்கணும், தாகமாக இருக்கலாம், என்ஜாய் பார்க்கக்கூடாது, இங்கே உட்காருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. நீ யாரா எனக்கு சொல்ல அப்படின்லாம் எதுவும் கேட்காதீங்க. உங்களுக்கு வேணாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சு உட்காந்து குடிச்சிட்டா பாருங்கள். இது இல்லாமல் கைஸ், நம்ம வீடியோ பக்கத்தில் உட்கார முடியும். கக்கூஸ் போனால் அது நீங்கள் அது உங்களோட அப்படி உங்களோட இது விஷயம். இது நானும் எதுவும் கொடுக்க மாட்டேன். இந்த கோடாடை கையில் பிடிச்சாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது கைஸ், ஏன்னு தெரில. இப்போ பாருங்க, இட்டாச்சியும் நம்ம கக்காசியும் களத்தில் இறங்கினா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே இட்டாச்சிங்க வாடா, இங்கே வாடா, அப்படியே இங்கே வாடா கைஸ். இந்த மாதிரி கேங்கில் எவனா இருந்தால் இப்படி தான் கைஸ், கூப்பிட்டோன்னே எவனும் வரமாட்டான். நான் உதட என்ன அப்படியே மேலே பார்த்து அங்கே பார்த்த விட கிளாக் டவர் மேலே போகிற மாதிரி உதைக்கிறான் கைஸ். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் தற்கொலை பையன் எவனாச்சும் இருந்தானா அவனுக்கிட்ட இந்த வீடியோ சென்ட் பண்ணி பாடுறா அப்படின்னு அனுப்பிச்சுட்ருங்க கைஸ். நான் எங்கே உதைக்க சொன்னேன் கைஸ், அவன் எங்கே உதச்சி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இப்பயே தெரிய வேணாம், இட்டாச்சியும் கக்காசியும் சேர்ந்து அடிக்கிற அடியில் எந்த மாதிரி அடின்ட்டு. ஆனால் மறக்காம பாருங்க, சம்பவம் இருக்குது. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிறது தெரியுமா? அக்கி கேமர். யாருக்கெல்லாம் தளபதியை பிடிக்கும், யாருக்கெல்லாம் தலையை பிடிக்கும், இல்லை ரெண்டு பேர்த்துமே பிடிக்குன்னாலும் அப்படியே லைக் போடுங்க. இல்லை எனக்கு தளபதி தான் பிடிக்குனாலும் லைக் போடுங்க, இல்லை எனக்கு தலை தான் பிடிக்குனாலும் லைக் பண்ணுங்க. மொத்தத்தில் எனக்கு லைக் மட்டும் போட்டுருங்க. இப்போ சாமி லைக் மட்டும் போட்டால் போதுமாடா அப்படின்னு கேட்காதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க போறியா என்னடாடே அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் இறங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இறங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏன்னா இட்டாச்சியும் கக்காசியும் இருக்கிற இடத்துல யார் வருவா? அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்து நிறுத்துறான். இட்டாச்சி ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், கக்காசி ஃபேன்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இட்டாச்சி ஃபேன்ஸ் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதாடா அப்படின்னு கேட்பீங்க, நீங்களும் பண்ணிடுங்கப்பா. நானும் அங்கேயும் இங்கேயும் சுற்றுறேன், ஒரு இனிமையும் காமிக்க மாட்டேறாங்க. நம்ம தான் பெரிய ஆள் இல்லை கைஸ். நம்மலாம் பாருங்கள், இப்போ வெண்டிங் மிஷினில் போய் கெத்தா கத்தி சண்டை போட போகிறோம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது கேட்பீங்க, அது எல்லாத்துக்கும் வாயில் வரும், எனக்கு வாயில் வராது.
இல்லைன்னா அப்படி தான் சொல்லுவேன். இல்லைங்க கெத்தா போகலாம். கத்தி சண்டை பார்த்தீங்களா? இதுதான் கத்தி சண்டை. எனக்கு 2 கத்தி சேர்ந்துருக்குனால அதுதான் கத்தி சண்டை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ கைஸ், நான் என்ன ஒரு பேச்சுக்கு எங்கே ரொம்ப தூரத்தில் இருப்பான்னு பார்த்தா பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப மோசம். இவன் கார் எடுத்து தெரிக்கிறாங்க. கைஸ் அவன் தெரிச்சிட்டான் பார்த்தீங்களா? பயம். கக்காசி வந்தாலே பயம்தான் கைஸ். அவன் என்ன நம்மளை ரவுண்ட் அடிக்கிறான் கைஸ். எங்கேயோ தெரிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்ணலாம்? M10க்கு லூட் அடிச்சு புல்லட் எடுத்துகிட்டு வருவான். ஆஹா எஸ்கேஎஸ் வாங்க எஸ். அவன் விரட்டி அடிப்போம். இட்டாச்சியை கக்காசி முன்னாடி போகும்போது கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணோம். அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், எங்கே சுற்றிட்டு இருக்காருன்னு நீங்களே பாருங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தங்க இப்படி தான் கைஸ் இருப்பாங்க. கூட வாடான்னு சொல்லணும்னா நான் எங்கேயோ போவான்ல. அவனுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாடுறான்னு நினச்சிட்டு பார்த்தீங்களா? நேருக்கு நேராக இப்போ சண்டை போட போகிறான். ஆனால் அவன் பயந்து எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான் கைஸ். நம்ம வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நாம போவோமா? நம்மளை யார் அப்படி மண்ணுக்கடியில் பூந்து லேண்ட் ஆகும். ஐயோ எவனே அவன் இறங்கி முடிச்சிட்டான் கைஸ். சுடக்கூடாது அவனுங்கள, மறக்காம விடக்கூடாது. சரி என்னடா இதில் மாட்டேன். சரி அதாவது ஒரு டீம் பைப் பண்ணலாம் பார்க்குறீங்களா? வாங்க நம்ம கெத்தாக பண்ண போகிறோம். சரி மிஸ் ஆகிட்டான். பார்த்தீங்களா? அங்கே பாருங்க எவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்காங்க சார். நீங்கள் கடியில் இருக்கும்போது தான் தெரியுது. அவன் அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க கைஸ். நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துட்டேன். வெளியே வருவனாங்கிறான். வந்தால் மண்டேலேயே ஒரு அடி பாருங்க. இப்போ அது அங்கே பாருங்க. எங்க அப்பா இந்த மாதிரி யாருனாலையும் ஒழிய முடியாது கைஸ். அங்கே பாருங்க. வெஸ்டாங்க கைஸ். பார்த்தீங்களா? கக்காசி உள்ளே இறங்கினாலே இப்படி தான் கெத்து காமிப்போம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா நாக் அவுட் ஆகுறது என் கக்காசி. என்னடா கக்காசி கலாய்க்கிறியா நீ? இங்கே பாருங்க கைஸ், நான் வந்து செத்து போய் கிடக்கிறேன். இவன் பாரு பானா மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க கைஸ். ஸோ இவன் கூடலாம் விளாட வந்தால் பிஆர்லாம் ரேங்க் புஷ் வந்தவன் பண்ணான்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான். ரேங்க் புஷ் பண்ண முடியாது, ரேங்க் டவுன் தான் பண்ண முடியும். இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ரிவே பண்ணுறா. அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மேட்ச். ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாக் அவுட் ஆகுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான் மேட்ச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் டக்கு கேமர்.